வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதல்களில் மிகச் சிறந்த வழிகாட்டுதல் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்கக்கூடிய உத்தம தோழர்கள், தோழியர்கள், நல்லோர்கள் இங்கு இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் ஏக வல்லவனாகிய அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதகுல சமுதாயத்தை படைத்து இந்த மனிதகுல சமுதாயத்திற்கு மரணம் என்ற ஒன்றையும் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிறான். ஆனால் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் மரணத்திற்கு பின்னரான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை ஆழமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்திலே என்ன விஷயங்களை எல்லாம் நாம் தயார்படுத்தி இருக்கிறோம் என்பதை நம்முடைய கால ஓட்டத்தில் அப்பப்போ சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். அண்ணலம் பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை தெரிந்த பொழுது பல்வேறு விதமான காரியங்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெடுத்தார்கள். நாமும் கண்டிப்பாக நம்முடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அறிகிற பொழுது நாமும் அதற்கான பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். யாருக்கு ஏது கொடுக்கல் வாங்கல் வச்சிருக்கிறோமா, அல்லது வணக்க வழிபாடுகளில் குறை இருக்குதா, இப்படி எல்லாவற்றையும் நாம் கண்டிப்பாக அலசி ஆராய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறோம். எல்லோருக்கும் மரணம் நெருங்கிவிட்டது என்கிற சந்தர்ப்பம் எல்லோருக்கும் வாய்க்காது. பல நேரங்களில் வீதிகளிலே பயணிக்க வேண்டிய நேரங்களிலே வீதி விபத்துகளிலே மரணிக்க நேரிடும். திடீரென்று தூங்குகிற நேரத்திலே இரவு நேரங்களிலே மரணிக்க நேரிடும். நோய்வாய்ப்பட்டு யாரெல்லாம் மரணிக்க இருக்கிறார்களோ அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கொடிய நோயினால் பாவிக்கப்பட்டு அல்லது ஆக்சிடென்ட்ல ஏதாவது அகப்பட்டு எழும்ப முடியாமல் இருக்கிற நேரங்களில் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், நமக்கு மரணம் நெருங்கிடுச்சு, இதுக்கு பிறகு நம்ம எழும்ப முடியாது, நடக்க முடியாது, நமக்கு மரணத்துக்கு கிட்ட ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் வேணா அவர்கள் அவர்களுடைய மரணத்துக்கு முன்னரான பல காரியங்களை செய்வார்கள். ஆனால் எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்குமா என்றால் கண்டிப்பாக எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. நம்ம மரணத்திற்கு முன்னராக நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு கட்டங்களிலும் பண்படுத்த வேண்டும். அதற்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் மரணத்திற்கு முன்னராக அவர்களுடைய வாழ்க்கையை பண்படுத்தினார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நாமும் நம்முடைய வாழ்க்கையை அதற்கேற்றால் போல பண்படுத்தி கொள்ள முடியும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரமலானிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் வருகிறார். ஜிப்ரீல் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒவ்வொரு ரமலானிலுமே வந்து திருமறை குர்ஆனை ஓதி காண்பிப்பார். இது வரைக்கும் இறங்கிய எல்லா ஆயத்தையும் எல்லா சூறாவையும் ஓர்டர் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ஓர்டரில் எல்லாமே இருக்கும். சந்தர்ப்பத்துக்கு ஏற்றால் போல சில சம்பவங்களுக்கு ஏற்றால் போல அல்லாஹ் வேண்டிய விதங்களிலே திருமறை குர்ஆனிலே இறக்கி வைப்பான். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலுமே வந்து அதை ஓர்டர் பண்ணுவாங்க. எந்த சூறாக்கு பின்னாடி எந்த சூறா, எந்த சூறால எந்த ஆயத்து வரணும், எந்த ஆயத்துக்கு பின்னாடி எந்த ஆயத்து வரணும், இப்படின்னு ஓர்டர் பண்ணுவாங்க. அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ரமலானிலே 2 முறை வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள், நம்மளோட காலம் நெருங்கிடுச்சு, நாம் மரணிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது என்பதை அவர்கள் 2 முறை வந்ததை வைத்து புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது கூட இந்த சம்பவத்தை ஃபாத்திமா நாயகி அவர்களிடத்திலே சொல்வார்கள், ஜிப்ரீல் இந்த வருடம் என்கிட்ட 2 முறை வந்தார், அதில் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு வந்து மரணம் வரப்போகிறது என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அந்த செய்தி தெரிகிறது. உடனே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மரண தயார்படுத்தல்களை ஆரம்பிக்கிறார்கள். மரணத்துக்கு முன்னாடி நம்ம எதுவும் குறை வச்சிருக்கிறோமா, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய செய்திகளை நான் சொல்லிட்டோமா என்பதை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோழர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். முதலிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தலைமையின் கீழ் எல்லோரும் ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுக்கிறார்கள். எல்லாரும் ஹஜ்ஜுக்கு வாங்க, என்னுடைய தலைமையின் கீழே இதுவரைக்கும் நான் ஹஜ்ஜி செய்யல, கடைசியாக நான் ஹஜ்ஜி என்கிற அந்த கடமையையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்காக அழைப்பு விடுக்கிறார்கள். பெருந்திரளான கூட்டம் அல்லாஹுவின் தூதரை பின்தொடர்ந்து பெருந்துரலான கூட்டம் ஹஜ்ஜிக்காக செல்கிறார்கள். அல்லாஹுவின் தூதருடைய கடைசி ஹஜ், ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய கடைசி ஹஜ்ஜி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக மக்களோடு புறப்படுகிறார்கள். கடைசி ஹஜ்ஜினா அல்லாஹுவின் தூதர் ஏதோ 2-3 செஞ்சுட்டு கடைசியாக செஞ்சு அப்படின்னு கிடையாது. அல்லாஹுவின் தூதர் இறுதியாக ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செய்தார்கள். அது அல்லாஹுவின் தூதருடைய இறுதி கடைசி ஹஜ்ஜி ஏன் என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹுவின் தூதருடைய ஒரு ஃபேவல்,
அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வாழ்க்கையில 23 ஆண்டு காலம் செய்த அத்தனை ஏகத்துவ பிரச்சாரத்தையும் அந்த ஹஜ்ஜிலே வைத்து சாறு பிழிந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு அழைப்பு விடுத்தா எல்லா மக்களும் வருவாங்க, எல்லா பிரதேசத்திலிருந்து வருவாங்க. இன்னைக்கு கால போல வெகு சீக்கிரமா எல்லா ஊருக்கும் போய் தகவல் சொல்ல முடியாதுல்ல. ஹஜ்ஜிக்காக அழைப்பு எடுத்தால் எல்லா மக்களும் வந்திருப்பார்கள். குமிழ் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே நாம் அவர்களுக்கு எல்லா செய்தியும் சொல்லிவிடலாம் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே குழுமி இருந்த எல்லா மக்களுக்கும் அந்த செய்தியை எடுத்து வைக்கிறார்கள். புதுசா எதுவும் சொல்லல. 23 ஆண்டு காலம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தியை சொன்னார்களோ அதனுடைய சாறு பிழிந்து எது எதுவெல்லாம் கோடிட்டு காட்ட வேண்டுமோ, எது எதுவெல்லாம் அவர்களுக்கு மிக முக்கியமோ, எதுவெதுவெல்லாம் இந்த முஸ்லீம் சமுதாயம் தடம் பிறண்டு போகுமோ அந்த செய்திகளை எல்லாம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். முதலிலே தன்னுடைய மக்களிடத்திலே சாட்சியம் வழங்குகிறார்கள். அல்லாஹ் இறக்கி அருளிய இந்த வேதங்களை, அல்லாஹ் சொன்ன எல்லாவற்றையும் நான் உங்களிடத்திலே சொல்லிவிட்டேனா? ஒட்டுமொத்த மக்களும் அன்றைய ஹஜ்ஜி நேரத்தில் யாரெல்லாம் இருந்தார்களோ அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜின் ஆங்காங்கே ஆற்றிய அந்த உரைகளில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் கேள்வி எழுப்பினார்கள். நான் சொல்லிட்டேனா சொன்ன எல்லா செய்தியும் சொல்லிட்டேனா? எல்லா மக்களும் சொன்னார்களாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கை விரலை உயர்த்தி அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத் அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹ்வே இதற்கு நீ சாட்சி, நீ எனக்கு என்ன சொல்ல சொன்னாய் அந்த மக்களுக்கு நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒவ்வொன்றாக கோடிட்டு காட்டினார்கள். இதோ இந்த மக்கமா நகரம் எப்படி புனிதமானதோ, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, இந்த நாள் எப்படி புனிதமானதோ, அதுபோல உங்கள் ஒவ்வொருவருடைய மானம் புனிதமானது, உங்கள் ஒவ்வொருவருடைய சொத்து புனிதமானது, ஒவ்வொருவருடைய இரத்தம் புனிதமானது. அந்த புனிதத்தில் விளையாடி விடாதீர்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். அதே போல அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகுன் நார வலவ் பிஷக்கி தம்ரா, பேரித்தம்பளத்தினுடைய ஒரு சிறு துண்டை கொடுத்தாவது நீங்கள் தான தர்மம் செய்து நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான தர்மம் கொடுத்து எச்சரித்தார்கள். அதே போல் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் குறித்து எச்சரித்தார்கள். இத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்கள் விஷயத்தில் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அவர்கள் உங்களிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அமானித பொருளை உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டால் எப்படி பாதுகாக்க வேண்டுமோ அவர்களை அப்படி பாதுகாத்து அவர்களை ஒப்படையுங்கள். அவர்கள் விடயத்திலே வரம்பு மீறி விடாதீர்கள் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு மரணம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்கிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொன்றாக எதையெல்லாம் செய்யணுமோ, இந்த முஸ்லீம் சமுதாயத்தை நடுத்தருவிலே விட்டுவிட்டு சென்று விடக் கூடாது என்பதற்காக எதுவெல்லாம் முக்கியமோ அந்தந்த விஷயங்களை எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடிட்டு காட்டுகிறார்கள். அன்றைய இடத்திலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வருடத்திற்கு பிறகு நீங்கள் என்னை சந்திப்பீர்கள் என்பது சாத்தியமில்லை. இந்த வருஷம் தான் கடைசி, இதுக்கு பிறகு அடுத்த ஹஜ்ஜில் நீங்க என்ன சந்திப்பீங்களா அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரை நிகழ்த்துகிற பொழுதே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இறை வசனமும் இறங்குகிறது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த பூமியிலே நான் முழுமையாக நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே இருக்கிறான். அவனுடைய அருளை இந்த பூமியிலே நான் பரவை செய்து விட்டேன், இந்த இஸ்லாம் உங்களுடைய வாழ்க்கை நெறியாக நான் ஒப்புக்கொண்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்றைக்கே சஹாபாக்களுக்கெல்லாம் புரிகிற தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், அல்லாஹுவின் தூதருடைய அந்த உரை ஒரு விடை பெற்று செல்கிற ஒரு மனிதர் எப்படி உரையாற்றுவாரோ அதுபோல இருந்தது. ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு எப்படி கடைசி நேரத்தில் உரையாற்றுவாரோ, எதுவெல்லாம் முக்கியமோ, என்ன விஷயங்கள் எல்லாம் முக்கியமோ அதையெல்லாம் அல்லாஹுவின் தூதர் கோடிட்டு காட்டினார்கள். அல்லாஹுவின் தூதருடைய உரை மெல்ல மெல்ல அவர்களுடைய சத்தம் உயர்ந்தது. அல்லாஹுவின் தூதருடைய அந்த உரையை கேட்கிற பொழுது எங்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. வதரஃபத் மின்ஹா உயூன் வஜ்லத் மின்ஹா குலூப், எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கியது, எங்களுடைய கண்களிலிருந்து சாறை சாறையாக கண்ணீர் வழிந்தோடியது. அந்த அளவுக்கு உருக்கமான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக எச்சரித்தார்கள், கது தரக்துக்கும் அலல் பைலா, உங்களை நான் வெள்ளை வெளேர் என்ற ஒரு பாதையில் விட்டு செல்கிறேன். லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகல் போன்று இருக்கும், அப்படி ஒரு பளிச்சென்ற பாதை, அப்படி ஒரு வெள்ளை வெளேர் என்ற ஒரு பாதையில உங்களுடைய நான் விட்டு செல்கிறேன், தடம்புரன் விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்துரைத்தார்கள். எதுவெல்லாம் முக்கியமோ அதையெல்லாம் சொல்லிவிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவு செய்துவிட்டு மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக உரை நிகழ்த்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்பி வைக்கிறார்கள்.
அனுப்பி வைக்கிற நேரத்திலே எப்படி செல்கிறார்கள்? அண்ணல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டு முஆத் இப்னு ஜபலை குதிரையிலே உட்கார வைத்து அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்து கொண்டு நடந்து கொண்டே மதீனாவினுடைய எல்லை வரையும் வருகிறார்கள். வருகிற நேரத்திலே எல்லா செய்திகளையும் சொல்கிறார்கள். ஒவ்வொன்றாக எதையெல்லாம் சொல்லணுமோ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். மக்களோடு கடுமை காட்டாத, தொழுகை நிலைநாட்டு, ஜக்காத் வசூலிக்கும் பொழுது நீதியாக நடந்து கொள், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ திரும்பி வருகிற பொழுது என்னுடைய மஸ்ஜிதையோ அல்லது என்னுடைய கபரையோ தான் நீ சிந்திக்க நேரிடும். திரும்பி அசா அல்லா தல்கானி பாத ஆமிஹாத, அடுத்த வருடம் நீ என்னை சந்திப்பா என்பது சாத்தியமில்லை. நீ திரும்பி வருகிற பொழுது என்னுடைய மஸ்ஜிதையோ அல்லது என்னுடைய கபரையோ தான் சந்திக்க நேரிடும் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தியை யாரையும் சொல்லலை. ஏன்னா அவங்க யமனுக்கு போயிட்டாங்க, பின்னாடி மரணத்துக்கு பிறகுதான் வராங்க. அப்போ அது வரைக்கும் யாரையும் சொல்லலை, அங்கேயே போயிட்டாங்க, அப்படியே இருந்துட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு உஹது தியாகிகளுக்காக தொழுகை நடத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அது வரைக்கும் உஹதிலே மரணித்த முஸ்லிம்களுக்கு தொழுகை நடத்தப்படவில்லை. தொழுகை நடத்தாமல் தான் அடக்குனாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகை நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக தோழர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு உஹது ஷஹீதுகள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திற்கு செல்கிறார்கள். அங்கே தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்தி முடித்துவிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் வருகிறார்கள், மதீனாவுக்கு வருகிறார்கள். வந்து அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே வைத்து உரை நிகழ்த்துகிறார்கள். எப்படி உரை நிகழ்த்துகிறார்கள்? எதிலே நீங்கள் தடம் புரவீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹுவை இணை வைக்க வேண்டிய விஷயங்களில் நீங்கள் கண்டிப்பாக இணை வைக்க மாட்டீர்கள். அதில் நீங்கள் கண்டிப்பாக சத்தியமாக நீங்கள் ஊர்ஜிதமாக இருப்பீர்கள். இந்த பூமியிலே அல்லாஹுவை விடுத்து வேறு யாரையுமே இதற்கு பிறகு வணங்குவதற்கு இடமே இல்லை. அல்லாஹுவைத்தான் வணங்குவீர்கள். ஆனால் நான் அது குறித்து பயப்படவில்லை. நான் பயப்படுவது நீங்கள் உலக ஆசையிலே மூழ்கி, உலகத்திலே மூழ்கி, உலக விஷயங்களிலே மூழ்கி, வணக்க வழிபாடுகளை எல்லாம் இழந்து, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் இழந்து, அவனுக்கு செய்ய வேண்டிய கட்டளைகளை எல்லாம் மீறி நீங்கள் அதிலே தடம் புரண்டு விடுவீர்களோ, ஹுப்பு துனியா, உலக ஆசையிலே மூழ்கி அதிலே தடம் புரண்டு விடுவீர்களோ என்று நான் எண்ணி அச்சப்படுகிறேன் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கெல்லாம் உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தி முடித்துவிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த நாள் வருகிறார்கள். அடுத்த நாள் லுஹர் நேரம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வந்து மஸ்ஜிது நபவியிலே மிம்பரிலே ஏறி உரை நிகழ்த்துகிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி மிம்பர் உரை என்று சொல்லப்படுகிறது அந்த உரை தான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிறார்கள். நாளை மறுமையிலே தீனாரோ திர்ஹமோ தங்க காசோ பிரயோசனம் அளிக்காத அந்த நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் யாருக்கேனும் அநீதி இழைத்திருந்தால் அதை இன்றே தீர்த்து கொள்ளுங்கள். யாருக்கே ஒரு தங்க காசு கொடுக்க வேண்டியிருந்தாலும் அல்லது யாருக்கேனும் அடித்திருந்தாலும் யாருக்கேனும் உதைத்திருந்தாலும் யாருக்கேனும் என்ன தீங்கு செய்திருந்தாலும் அதை இன்றே பழி தீர்த்துக் கொள்ளுங்கள். நாளை மறுமையிலே நீங்கள் கண்டிப்பாக யாருக்கும் எதுவும் செய்ய முடியாத அந்த நாளிலே உங்களிடத்திலே எதுவுமே இல்லாத ஒரு நாள், உங்களுடைய வணக்க வழிபாடுகளும் உங்களுடைய நன்மை தீன்மைகளும் மட்டுமே இருக்கும். நீங்கள் இந்த உலகத்திலே அதற்கான தீர்ப்பு செய்யவில்லை என்று சொன்னால், அதற்கான நஷ்டஈடு செய்யவில்லை என்று சொன்னால், நாளை மறுமையிலே உங்களுடைய வணக்க வழிபாடுகளை எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும். உங்களிடத்தில் அது இல்லையா? உங்களிடத்தில் நல்ல காரியங்கள் இல்லையா? நல்ல விஷயங்கள் இல்லையா? அவருடைய தீமைகள் எடுத்து உங்கள் மீது சுமத்தப்படும். எனவே அது குறித்து பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் யாருக்கேனும் அடித்திருந்தால், யாருக்கேனும் கொடுக்கல் வாங்கலிலே மிச்ச மீதி வைத்திருந்தால், யாருக்கேனும் அடித்து இருந்தால் இதோ இன்றே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் திரும்ப கேட்கிறார்கள். ஒரு தோழர், ஒரு நபித்தோழர் எழும்புகிறார். அல்லாஹுவின் தூதரே, எனக்கு 3 தங்க காசு 3 திர்கம் தருவதாக நீங்கள் என்னிடத்திலே வாங்கியிருந்தீர்கள், அது இதுவரை தரவில்லை, திருப்பி தரவில்லை. உடனே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே சொல்கிறார், நம்முடைய குடும்ப கடனை அடைத்து விடு என்று. அல்லாஹுவின் தூதர் இந்த இடத்துல சிந்திச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறவு முறையை பேணி இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு சொந்த தந்தையினுடைய சொந்த சகோதரனுடைய கடனை அடைப்பதற்கு மையத்தை கொண்டு வச்சுட்டு கேட்டால் யாரும் இல்லை, ஆள் இல்லை. அவன் எனக்கு என்ன செஞ்சிட்டான், எங்கள் வாப்பா என்னத்தை எழுதி வச்சுட்டு போனார், எங்கள் வாப்பா எனக்கு நல்லதை செஞ்சார், உலகத்தில் வாழ்கிற பொழுது எனக்கு என்ன செய்தார்கள் என்று இன்றைக்கு சர்வசாதாரணமாக பல பிள்ளைகள் பல பெற்றோர்களை நோக்கி கேட்கிறார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த தம்பி கூட இல்லையா, ஒன்று விட்ட தம்பி ஃபதுல் இப்னு அப்பாஸ் தன்னுடைய சிறிய தந்தையினுடைய மகனிடத்தில் சொல்றார், நம்ம குடும்ப கடன் இதை அடைச்சிரு. எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் அந்த உறவு முறையோடு பேணி பாதுகாத்திருக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன்.
ஹவுதுல் கௌசரிலே உங்களுக்காக நான் காத்து கொண்டிருப்பேன். நீங்கள் எல்லாம் ஒருமிடர் தண்ணீருக்காக அலைவீர்கள், அலைந்து தருவீர்கள். யாருமே உங்களுக்கு உதவி செய்ய முடியாத அந்த நாதியற்று திக்கற்று தெரிகிற அந்த நேரத்திலே நான் உங்களுக்காக தண்ணீர் தருவதற்காக, தண்ணீர் புகட்டுவதற்காக ஹவுதுல் கௌசரிலே நான் காத்து கொண்டிருப்பேன். என்னை நோக்கி வருவீர்கள், அதற்காக நான் உங்களுக்கு சாட்சி சொல்வேன். இவர் என்னுடைய உம்மத், இவர் என்னுடைய தோழர், இவர் என்னுடைய நண்பர், இவர் என்னோடு வாழ்ந்தார், இவர் என்னுடைய கொள்கையை பின்பற்றினார், என்னுடைய வழிமுறையை ஏற்று நடைமுறைப்படுத்தினார் என்று நான் உங்களை அடையாளம் காட்டுவதற்காக, உங்கள் மீது சாட்சி சொல்வதற்காக நான் காத்து கொண்டிருப்பேன் என்று அண்ணலம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையை நிகழ்த்தி முடிக்கிறார்கள். சிறிது காலம் ஓடுகிறது. சரியாக அண்ணலம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிப்பதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக சஃபர் மாதத்திலே நோய்வாய்ப்படுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். ஒரு மனைவியினுடைய வீட்டிலே இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர்னால் எழும்ப முடியவில்லை, நடக்க முடியவில்லை. நோய்வாய்ப்பட்டு மயக்கமுற்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நாளை நான் எங்கிருப்பேன், நாளைக்கு நான் எங்கிருப்பேன் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்கிறார்கள். மனைவிமார்கள் எல்லாம் புரிந்து கொள்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி, நேசத்துக்குரிய மனைவி ஆயிஷாவோடு இருப்பதைத்தான் விரும்புகிறார் போல, அவரிடத்திலே நாம் அனுப்பி வைப்போம் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லோரும் ஆட்சேபனை இல்லை, நீங்கள் அங்கே செல்லலாம் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் கூட நீதி தவறாத ஒரு மாமனிதர், எனக்கு அங்கே தான் விருப்பம், அங்கே தான் சௌகரியமாக இருக்குது, அங்கே போய் உட்கார்றதுக்கு நான் விருப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரும் மறுப்பு பேசுறதுக்கு இல்லை. அந்த நேரத்தில் கூட தன்னுடைய மனைவிமாருடைய விருப்பம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறார்கள், என்ன என்பதை கேட்டு அறிந்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய நீதி தவறாத ஒரு மாமனிதரை நாம் தலைவராக ஏற்றிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியினுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்படுகிற காட்சி இருக்கிறதே, அதை பார்க்கிற ஒவ்வொருவர்களுடைய, அதை படிக்கிற ஒவ்வொருவர்களுடைய கண்களிலிருந்தும் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உடலை தாங்க முடியாமல் பூமியில இழுபட கொண்டு வரப்படுகிறார்கள். 2 தோழர்களோட உதவியோடு. சிந்திச்சு பாருங்கள், அல்லாஹுவின் தூதருடைய கால்கள் எப்படியாப்பட்ட கால்கள், அல்லாஹுவின் தூதருடைய அந்த வைரமிக்க கால்கள் எப்படிப்பட்ட கால்கள். சிறு வயதுகளிலே மக்கத்து பெருவழிகளிலே தன்னுடைய நண்பர்களோடு ஓடி ஆடி விளையாடி அந்த கால்கள், நுபுவத்திற்கு முன்பாக ஹிராமலை எனும் பெரும் மலைகளிலே ஏறி இறங்கிய அந்த கால்கள், பல எதிரிகளை வெட்டி வீழ்த்துவதற்காக போர்க்களங்களிலே வேரோன்றி நின்ற அந்த கால்கள் தன்னுடைய சொந்த உடல் எடையே தாங்க முடியாமல் மண்ணிலே இழுபட 2 தோழர்களோடு அல்லாஹுவின் தூதருடைய பெருவிரல்கள் எல்லாம் இழுபட்டு கொண்டு வரப்படுகிறார்கள். பார்ப்பவர்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகியுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று இருக்கிறார்கள், எழும்ப முடியவில்லை. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை குளிப்பாட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கொப்பளத்திலே வைக்கப்பட்டு தண்ணீர் ஊற்றப்பட்டு குளிப்பாட்டப்படுகிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துண்டை எடுத்து தலையிலே இறுக்கி கட்டுகிறார்கள். கட்டிவிட்டு மஸ்ஜிது நபவியை நோக்கி வருகிறார்கள். தோழர்களுக்கெல்லாம் அறிவிப்பு செய்கிறார்கள். எல்லோரும் பார்க்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் இவ்வளவு நாள் இல்லையே, இவ்வளவு நாள் பார்க்க முடியாத அந்த அல்லாஹ்வின் தூதரை நாம் பார்க்கிறோம் என்று எல்லோரும் சந்தோஷத்தோடு திளைப்போடு இருக்கிறார்கள். அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், அல்லாஹ் ஒரு அடியாரிடத்திலே கேள்வி எழுப்பினான், ஒரு அடியாரத்திலே வாய்ப்பு கொடுத்தான். இந்த உலகத்தை நீ தேர்வு செய்கிறாயா, மறுமையை தேர்வு செய்கிறாயா என்று அந்த அடியாரிடத்திலே கேட்டான். அந்த அடியார் சொன்னார், ஃபக்தாரவா இந்தல்லா, நான் மறுமையே தேர்வு செய்கிறேன், அல்லாஹ்விடத்தில் இருப்பதையே நான் விருப்பமாக்கிக் கொள்கிறேன் என்று அந்த அடியார் சொன்னார். என்று சொன்ன உடனே மயான அமைதி. எல்லா தோழர்களும் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், எதை பற்றி சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் யாரை பற்றி சொல்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், ஒன்றும் புரியவில்லையே என்று ஒரு மயான அமைதி நிலவுகிற நேரத்திலே ஓரத்திலே ஒரு முதியவர் அழுது கொண்டிருக்கிறார். யார் அந்த மனிதர், எதற்காக அழுகிறார் என்று எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தோழர்கள் எல்லாம் சொல்கிறார்கள், எங்களிலே மிக விளப்பமானவராக, மிக அறிவுள்ளவராக அபூபக்கர் இருந்தார். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் ஒரு உதாரணமாக சொல்கிறார்களே, ஒரு அடியாரை அல்லாஹ் விருப்பம் கேட்டான் என்று அது வேறு யாரையும் சொல்லவில்லை, தன்னை பற்றி தான் சொல்கிறார்கள். தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்வை நோக்கி செல்ல போகிறார்கள், மரணிக்கப் போகிறார்கள் என்பதை சொல்லுவதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கரை நோக்கி, லா தபுக்கி அபூபக்கர், அபூபக்கரே அழாதீர்கள், இன்னமின் நமன் நாசி வ சுஹ்பதி வமாலி, இந்த மனிதர்களிலே எனக்கு பேருபகாரம் செய்தவர் அபூபக்கர். அபூபக்கரை போல நன்றி கடன் பட வேண்டிய ஒரு ஆள் நான் யாருக்குமே இல்லை. அந்த அளவுக்கு அபூபக்கருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு பேருதவி செய்தார், அவருடைய சொத்தாலும் உடலாலும் எல்லாவற்றாலும் எனக்கு நன்றி கடன் பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துல அபூபக்கர் இருக்கிறார்.
அதனால தான் அவருக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றிக்கடன் இருக்கிறது என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லா வாசல்களையும் அடைக்கிற பொழுது அபூபக்கர் எந்த வழியாக வருவாரோ அந்த வாசலை மட்டும் வைத்துவிட்டு எல்லா வாசல்களையும் அடைக்க சொல்கிறார். அதுக்கு அடுத்ததாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், உங்களிடத்தில் யாருக்கேனும் அதிகாரம் வந்தால் இதோ இந்த அன்சாரிகளை மறந்து விடாதீர்கள், இந்த அன்சாரிகளை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், அந்த அன்சாரிகளை ஏளனமாக நினைத்து விடாதீர்கள். அப்பவே அல்லாஹ்வின் தூதர் முன்மொழிஞ்சிட்டாங்க, நமக்கு பிறகு யாருக்குமே ஆட்சி அதிகாரம் அன்சாரிகளுக்கு போகாது என்று அவர்களுக்கு தெரிந்ததன் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார், உங்களுக்கு யாரேனும் ஆட்சி அதிகாரம் வந்தால் அன்சாரிகளை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், அவர்களை எல்லாம் நீங்கள் ஏளனமாக பார்த்து விடாதீர்கள் என்று அன்சாரிகளுடைய முக்கியத்துவத்தை சொல்கிறார். இப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்திவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பாக அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மகரிபு நேரம் வருகிறார், தொழுகை நடத்துகிறார். தொழுகை நடத்திவிட்டு சென்ற அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தொழுகைக்காக வரவில்லை. தோழர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார். இஷா நேரம் கடக்கிறது, நேரம் செல்கிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்றி எழும்பவில்லை. தோழர்களெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள், யாரை தொழச் சொல்வது, யார் தொழுவிப்பது, நமக்கு தொழுகை நடத்துவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று யோசிக்கிற நேரம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கத்திலே இருந்து விழித்து, முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரிடத்திலே சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுகை நடத்தும்படி. ஆயிஷா நாயகி அவர்கள் சொல்கிறார்கள், முடியாது, என்னுடைய தந்தையா, நீங்கள் நின்ற இடத்தில் அவர் எப்படி நிற்க முடியும், அவர் அழுவார், அவர் இலகிய மனம் கொண்டவர், அவரால் நின்று தொழுவிக்க முடியாது என்று சொன்ன உடனே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொல்கிறார்கள். ஆயிஷா நாயகி அவர்களும் திரும்ப அதை தட்டி கழிக்கிறார்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் கோபப்படுகிறார், முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், யூசுஃபின் தோழிகளைப் போல பேசுகிறீர்களே, அபூபக்கர் இடத்திலே சொல்லுங்கள், அவரை தொழுவிக்க சொல்லி என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிந்து கொண்ட பிறகு அதுக்கு பிறகு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சிறிது நேரம் கழித்து தொழுகைக்காக வருகிறார். அபூபக்கர் பின்னாடி செல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் கையை காட்டுகிறார்கள், பின்னாடி செல்ல வேண்டாம். அபூபக்கர் அல்லாஹ்வின் தூதர் இருந்தபடி தொழுகை நடத்துகிறார்கள். அபூபக்கர் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை மக்கள் எல்லாம் பின்பற்றி தொழுகை நடத்துகிறார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீடு சென்றவர் பிறகு தொழுகை நடத்துவதற்கு வரவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஒவ்வொரு தொழுகையாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மரணிப்பதற்கு முதல் நாள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் நேரம் விழித்து தன்னுடைய திரையை நோக்கி பார்க்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். தோழர்கள் எல்லாம் பின்பற்றி தொழுகிறார்கள், சிந்திக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பின்னால் ஒரு கூட்டத்தை உருவாக்கி விட்டோம் என்ற ஆனந்தத்தோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. தோழர்கள் எல்லாம் வர்ணிக்கிறார், அல்லாஹ்வின் தூதருடைய முகம் அன்றைய தினத்தில் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. எங்களை பார்த்த உடனே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது. தமக்கு பின்னால் ஒரு தலைமையை உருவாக்கி விட்டோமே என்ற எண்ணம். அபூபக்கர் தொழுவிக்க, அதை பின்பற்றி தொழ, அவர் ருக்கு செய்ய, அதை மக்கள் எல்லாம் ருக்கு செய்ய, அவர் சுஜூது செய்ய, அதை பின்பற்றி சுஜூது செய்ய ஒரு தலைமையை உருவாக்கி விட்டோம் என்ற எண்ணத்தில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொழுகை முடிக்கிறார்கள். வேறு ஒரு தேவைக்காக பயணம் மேற்கொள்கிறார்கள் வேறு ஊருக்கு. அல்லாஹ்வின் தூதர் சூரியன் உதிக்கிறது, அதை தாண்டுகிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு சூரியன் மறைவதற்கு வருகிற நேரம் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மயக்கமுற்று ஆயிஷா நாயகியினுடைய மடியிலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன்? அவர்கள் நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கி அதை கும்பிடக்கூடிய இடங்களாக மாற்றிவிட்டார்கள். எனவே அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்கொண்டே மரண வேதனை குறித்து பேசுகிறார்கள். மரணம் உண்மையிலே கடுமையான வேதனை தான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லிக்கொண்டே புலம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் மகரிபு நேரம் அடைகிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை சாய்கிறது. ஆயிஷா நாயகியினுடைய மார்பிலே இருந்து அந்த கை விலகுகிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை விடுகிறார்கள். தோழர்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அதனால தான் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உலகமெல்லாம் விழித்து கொண்டிருந்தது, உலகமெல்லாம் பகல் போல் இருந்தது, எங்களுக்கு அன்றைய தினம் இருளாக இருந்தது. எங்களுக்கு அன்றைய அல்லாஹ்வின் தூதர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை கேட்கிற போது எங்களுக்கு அதெல்லாம் அப்படியே ஒரு இருட்டுக்குள்ளே சென்ற போல் இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனே சிந்திச்சு பாருங்கள், எதுவெல்லாம் அவர்களுடைய மரணத்துக்கு முன்பாக சொன்னார். அவர்களுக்கு ஒரு சிந்தனை வந்தது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே போட்டிருந்தால் நம்முடைய மரணம் வருவதற்கு நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்த அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்கள். ஏகத்துவத்தை சொன்னார்கள், கண்ணியத்தை சொன்னார்கள்,
அமானிதம் குறித்து பேசினார்கள், நண்பர்களோடு நடந்து கொள்கிற விதம் குறித்து பேசினார்கள், பெண்கள் விஷயம் குறித்து பேசினார்கள். எதுவெல்லாம் முக்கியமோ, எதிலையெல்லாம் இந்த முஸ்லிம் உம்மத்து தடம் புரண்டு போகுமோ அதையெல்லாம் கோடிட்டு காட்டினார்கள். இது அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை நினைக்கிற பொழுது. அப்படி என்று சொன்னால் நாமும் நம்முடைய மரணம் எப்போது என்று நமக்கு தெரியுமா? பயணிக்கிற நாம் ஒரு வீதியிலே விபத்து ஏற்பட்டால் அடுத்த கணம் மரணம். தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் நம்மை மரணம் வந்து அடையும். எந்த நேரத்திலும் நம்மை மரணம் வந்து அடையும் என்ற அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை அந்த மரணத்தை நோக்கி, மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கையில என்ன செய்ய காத்திருக்கிறோம், அதற்கான கட்டுச்சாதனங்கள், அதற்கான மூட்டை என்ன வைத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கான சேகரிப்பிலே இடம்பெற வேண்டும். எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது, எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. இப்பொழுது உயிரோடு இருக்கிற நாம், இப்பொழுது நடமாடிக்கொண்டிருக்கிற நாம் அதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். போன ரமலானிலே இருந்தவர் இந்த ரமலானுக்கு நம்மோடு இருக்கிறேன். இந்த ரமலானில் இருந்தவர்கள் நாளை அடுத்த ரமலானில் நம்மோடு இருப்பார்களா என்று சிந்திச்சு பாருங்கள். ஊர்ஜிதமாக யாரையும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிற நாம் கண்டிப்பாக நம்முடைய மரணத்தை நெருங்கி இருக்கிற ஒவ்வொருவரும் அதற்கான முன்னெடுப்புகளை செய்து மறுமையிலே வெற்றி அடைவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.